எதுக்கு இங்கே வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுற்றி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். நம்முடைய வள்ளலாரோடு சேர்ந்த பயணம் இனிமையாக தொடர்கிறது. 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் உருவான 2 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த அந்த தத்துவம் என்பது இன்றைக்கு உலகளாவிய அளவில் பேரும் புகழும் சிந்தனையும் வரவேற்பும் பெற்றிருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். அந்த வகையில் நமக்கு ஒரு கேள்வி கேட்குறார் வள்ளல் பெருமான். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு புது வேலையை சொன்னால் நம்ம உடனே என்ன சொல்வோம்? எனக்கு பண்ணுறதுக்கு நேரமே இல்லை, நோ டைம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுவோம்ல. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே பதில் நோ டைம் அப்படிங்கிறது தான். ஆனால் யோசித்து பார்த்தா 24 மணி நேரம் தானே எல்லாருக்குமே இருக்குது. யாருக்குமே கூடுதலும் கிடையாது, யாருக்குமே குறைச்சலும் கிடையாது. இவங்க ரொம்ப சிறப்பாக பணிபுரிவாங்க, அதனால் அவங்களுக்கு கூடுதலாக ஒரு 48 மணி நேரம் இருக்கட்டும். இவங்க வேலையே பண்ணுறதில்ல, அதனால் 12 மணி நேரம் தான் இவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. இயற்கை எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக நேரத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வள்ளல் பெருமான்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அவர் வாழ்ந்திருந்தது என்னவோ வெறும் அரை நூற்றாண்டு காலம்தான். அதற்குள்ளாக அவர் தமிழுக்கு கொடுத்த பங்களிப்பு, நம்முடைய தமிழ் மண்ணுக்கு கொடுத்த பங்களிப்பு, தமிழ் சிந்தனைக்கு, தமிழ் இறைக்கு, தமிழ் தேடலுக்கு, தமிழ் இறை தேடலுக்கு கொடுத்த பங்களிப்பு, சமூகத்துக்கு கொடுத்த பங்களிப்புன்னு பெரிய பட்டியல் போயிட்டே இருக்குது. அப்போ அரை நூற்றாண்டுக்குள்ளே அவர் எப்படி இவ்வளவு செய்ய முடிஞ்சது? அவரோட படைப்புகளையே பாருங்களேன். 6 திருமுறைகள் அப்படிங்கிறோம்ல, முதலாம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் கிட்டத்தட்ட 6000 பாடல்கள் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ நாள், எவ்வளோ ஆண்டு காலம் அவர் எழுதியிருக்கணும் அந்த 6000 பாடல்களை. 6000 பாடல்களையும் எடுத்த உடனே அப்படியே எழுதியிருப்பாரா? அதை பற்றி யோசித்து சிந்தித்து திருப்பி எழுதி திருத்தி எழுதி இப்படி எத்தனை விஷயங்கள் செய்திருப்பார் இல்லை? ரொம்ப மலைப்பாக இருக்குது நினச்சி பார்க்கும்போது. 6000 பாடல்கள் கொண்ட அந்த 6 திருமுறைகள், அதில் முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரைக்கும் அவர் எப்படி உழன்று கொண்டிருந்தார் இந்த சமூகத்தில் அப்படிங்கிறத சொல்லுது. 6ஆம் திருமுறை என்பது சமயம், மதம், சாதி, அந்த விக்கிரகங்கள், சிலை வழிபாடு, இறை என்கின்ற தத்துவம், இறை என்கின்ற அந்த கட்டமைப்புகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு புதிய வெளிச்சத்தோடு பயணிக்கின்ற ஒரு புத்துணர்ச்சி தருகின்ற பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதை தவிர அந்த விண்ணப்பங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம வள்ளல் பெருமான். விண்ணப்பம்னா என்ன? பெட்டிஷன், நம்ம மனு கொடுக்குறோமே அதுவா அப்படின்னா இல்லை. அவர் கொடுக்கின்ற விண்ணப்பம் சமரச சத்திய விண்ணப்பம், சமரச சிறு விண்ணப்பம், சமரச பெரு விண்ணப்பம், சமரச ஞான விண்ணப்பம் அப்படின்ட்டு 4 விண்ணப்பங்களை இறை தேடலுக்காக கொடுக்கிறார். அதே மாதிரி திருமுகங்கள் அப்படின்னு சொல்கிற கடிதங்கள், தொடர்ந்து கடிதங்கள் எழுதிட்டே இருந்திருக்காரு. யாருக்குமே பதில் போடலை நம்முடைய வள்ளல் பெருமான்கிற நிலையே இல்லை. அவருக்கு இருந்த அந்த பரபரப்பான வாழ்க்கை சூழலில் எப்படி அவருக்கு இவ்வளோ கடிதங்கள் எழுத நேரம் கிடச்சிது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா நாம் இப்போ எல்லாருமே கடிதம் எழுதுறது அந்த பழக்கத்தையே விட்டாச்சு. எல்லாமே சமூக ஊடகங்களுக்கு போயாச்சு. ஆனால் பக்கம் பக்கமாக நீளமாக அக்கறையோடு ஆதுரத்தோடு கடிதங்கள் எழுதியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அதை தவிர கட்டளைகள் அப்படிங்கிறதும் அவரோட முக்கியமான பங்கு. என்னது கட்டளைகள்னா ஆர்டர் போடுறாரா அப்படின்னா இல்லை. அப்படியெல்லாம் உத்தரவு போடுகின்ற மனநிலை நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு கிடையாது. அவர் உருவாக்கிய நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கட்டமைப்புகள், அந்த சத்திய ஞான சபை, இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு என்னவெல்லாம் செய்யணும், எப்படி அவை இயங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அறிவுரைகளைத்தான் அவர் கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அதை தவிர தமிழ் என்றால் என்ன அப்படிங்கிறதை பற்றி மிக நீண்ட உரை எழுதியிருக்காரு. அதை தவிர சித்த மருத்துவத்தை பற்றியும் அவர் படைப்புகள் கொடுத்துருக்கார். அப்படின்னா எப்படி 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 அந்த ஒரு கேள்வி தான் நம்ம மனசில் இருக்குது. இவ்வளோ படைப்புகளை கொடுத்தது, அதை தவிர பல நிறுவனங்களை, பல சித்தாந்தங்களை உருவாக்கியது. அந்த சித்தாந்தங்களும் செல்வம் பெருக்குகின்ற சித்தாந்தங்களாக இல்லாமல் சிந்தனை செல்வம் பெருக்குகின்ற சித்தாந்தங்களாக தமிழ் நிலத்தில் உருவாக்கியது அப்படின்னு மலைத்து போகக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்கார். அப்படின்னா
இனிமே நாம் நோ டைம்னு சொல்கிறதுக்கு அருகதை உள்ளவர்களா? இல்லையே. பாதி நேரம் உண்ணுவதிலும் உறங்குவதிலும் கழித்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா வள்ளல் பெருமானோடு பயணித்து கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தின் அடையாளம் என்ன அப்படின்னா, இனிமேல் நாம் விடுகின்ற ஒவ்வொரு மூச்சையும் பயனுள்ளதாக செய்வோம் அப்படிங்கிறதா நாம் வள்ளல் பெருமானின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டதாக அமையும். சரி, இவ்வளோ நீளமாக பல விஷயங்களை செய்திருக்கின்ற வள்ளல் பெருமான் தன்னை எப்படி உணர்ந்திருக்கிறார்? அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் இவ்வளோ செஞ்சிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமிதத்தோடு இருந்திருக்கிறாரா என்றால் அதுவும் இல்லை. எதுவுமே செய்யாத நாம் பெருமிதத்தோடு உலவுகிறோம். ஆனால் எல்லாம் செய்த நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படியான பெருமிதம் ஏதும் இல்லாமல் எப்படி தன்னுடைய சொற்சித்திரத்தை கொடுக்கிறார்னு பார்க்கலாமா இன்னைக்கு? அந்த பாடலை பார்க்கும்போது மனசு அப்படியே திக்குன்னு ஆயிடுது. ஐயோ, இப்படியா வள்ளல் பெருமானா தன்னை பற்றி இப்படி சொல்கிறார் அப்படின்னு ஒரு பதைபதைப்பு நமக்கு வந்து சேருது. அந்த பாடலை பாருங்களேன். தவம் புரியேன், தவம் புரிந்தார் தமை போல நடித்து தருக்குகின்றேன், உணர்ச்சியிலா சடம் போல இருந்தேன், பவம் புரிவேன், கமரினிடை பால் கவிழ்க்கும் கடையேன், பயனறியா வஞ்சமன பாறை சுமந்து உழல்வேன், அவம் புரிவேன், அறிவறியேன், அன்பறியேன், அன்பால் ஐயா நின் அடியடைந்தார்க்கு அணுத்துணையும் உதவேன், தவம் புரியும் உலகிடை நான் ஏன் பிறந்தேன், நினது நல்ல திரு உளம் அறியேன், ஞான நடத்திரையே. 6ஆம் திருமுறையில் 3300வது பாடலாக இது இருக்கு. அவர் கொடுக்குற பட்டியல் பாருங்க. நான் இதை பண்ணலை, நான் அதை பண்ணலை, நான் அன்பா இல்லை, நான் ஆதரமாக இல்லை, நான் ஆற்றலோடு இல்லை, அது எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு கேள்வியை வேற கேட்குறார். நம்ம பட்டியல் பார்த்தோம்ல, அவர் படைத்த படைப்புகள் இவ்வளவையும் கொடுத்துட்டும் 6ஆம் திருமுறையில் போய் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாருன்னா எப்படிப்பட்ட உச்சமான மனசு இருந்திருக்கணும் அவருக்கு இல்லை? இன்னமும் நான் சிறப்பாக வாழணும், இன்னமும் நான் மக்களுக்கு உதவணுங்கிற அந்த ஏக்கம், அந்த பரிதவிப்பு, அந்த பதைபதைப்பு 6ஆம் திருமுறையிலும் நம்முடைய வள்ளல் பெருமானிடம் வெளிப்படுகிறது என்பதுதான் இந்த பாடலின் அழகு. நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறார். நாம் எல்லாரும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அந்த பாடலுக்குள்ளே திரும்ப பயணிப்போம் பாருங்களேன். தவம் புரியேன், தவம் புரிந்தார் தமை போல நடித்து தருக்குகின்றேன். தவம் புரியேனோ, அவர் எதையுமே சிறப்பாக ஒற்றை நோக்கத்தோடு செய்யலை அப்படிங்கிறாரு. அப்படி செய்கிற தவம் புரியவங்களுக்கும் நான் உதவியாக இல்லை. ஆனால் தவம் புரிஞ்சது மாதிரி தருக்குகின்றேன், தருக்கி திரிதல் அப்படின்னா அது மாதிரி ஒரு ஷோ காமிச்சிட்டு திரிகிறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு ஷோ காமிச்சிட்டு வெளி வேஷமாக நடிச்சுக்கிட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த வார்த்தை தான் தருக்குகின்றேன். உச்சபட்சமான வார்த்தை. நம்முடைய வள்ளல் பெருமானை அப்படி நினைத்து பார்க்கவே முடியவில்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். ஆனால் அவர் தன்னை அப்படித்தான் உணர்ந்திருக்கிறார். தருக்குகின்றாரா அவரே அப்படின்னா நாமெல்லாம் என்ன மாதிரியான ஒரு போலி வேஷதாரிகள் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். அடுத்தது என்னவா உணர்றார் பாருங்க. உணர்ச்சியிலா சடம் போல இருந்தேன். உணர்ச்சியில்லா சடம் அப்படின்னா பொய்யாக, உணர்ச்சி இல்லாத வெறும் மரக்கட்டையாக அப்படியும் இருந்தாராம். யார் சொல்றா? மற்றவர்களுடைய பசியை உணர்ந்து அவர்களுக்காக உயிர் இரக்கமாக உணர்ந்து வாடிய பயிரை கண்டபோது எல்லாம் வாடி பசிப்பினியை தீர்ப்பதற்காகவே அணையா அடுப்பை உருவாக்கிய நம்முடைய வள்ளல் பெருமான் சடம் போல இருந்ததாக சொல்றார்னா, இன்னமும் கூட உச்சபட்சமாக கருணையோடு இருக்க வேண்டும் என்று அவர் ஏங்குகின்ற அந்த ஏக்கத்தை இதில் பார்க்க முடியுது. அவ்வளோ செயல்கள் செய்த பின்பும், அவ்வளோ சேவை செய்த பின்பும் வள்ளல் பெருமான் இப்படி உணர்றாருன்னா, நாமெல்லாம் இன்னமும் ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ஒரு சின்ன குண்டூசி முனை அளவு கூட சமூகத்துக்கு ஏதும் பங்களிப்பு செய்யவில்லை. ஒரு சின்ன புல்லின் நுனி அளவு கூட மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கவில்லை. ஒரு சின்ன குண்டூசியின் முனை அளவு கூட மற்றவர்களின் பசியை போக்கவில்லை. அப்படிங்கிறதான நிஜம். அணையா அடுப்பை உருவாக்கிவிட்டு அவர் சொல்கிறார், நான் சடம் போல இருந்தேன் அப்படின்னு. என்ன ஒரு நெக்குறுகள்ல. அடுத்தது சொல்றார் பாருங்க. பவம் புரிவேன், கமரினிடை பால் கவிழ்க்கும் கடையேன். பவம் புரிவேன்னா பாவம் புரிவேன் அப்படிங்கிறாரு. கமரினிடை பால் கவிழ்க்கும் கடையேன் அப்படிங்கிறது மிக உச்சமான உவமைன்னு சொல்லலாம். கமரினிடை அப்படின்னா, கமர்னா கமர்கட்டுன்னு ஒரு வார்த்தை தெரியும்ல நமக்கு. கமர்கட்டு அப்படின்னா அது இறுக்கமாக உருட்டி வைத்திருக்கின்ற ஒரு இனிப்பு. கமர் என்பது ஒரு பாரசீக சொல்.
கமர் என்பது இறுக்கமாக இருக்கக்கூடிய நிலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதுதான் அதனுடைய அர்த்தம். யாராவது பாலை கொண்டு போய் பூமியில் நிலத்தில் மண்ணில் கொட்டுவாங்களா? ஆனால் அப்படி கொட்டக்கூடிய அறிவியலி தனமோடு தான் இருந்ததாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. பாவம் புரியறதா சொல்கிறாரு. அடுத்தது கமரினிடை பாலை கவிழ்க்கின்ற அந்த மாதிரி ஒரு ஈசத்தனம் உடையவராக தன்னை உணர்கிறார். அடுத்தது பயனறியா வஞ்சமன பாறை சுமந்து உழல்வேன், அவம் புரிவேன், அறிவறியேன், அன்பறியேன். வஞ்சத்தை சின்ன மண்ணுருண்டை மாதிரி சுமக்கலையாம், பாறை மாதிரி மனசில் சுமக்கிறாராம். எவ்வளோ பாறைனா உடைக்கவே முடியாத பாறையாக வஞ்சத்தை மனசில் சுமக்கிறேன்னு உணர்கிறார். அடுத்தது அன்பில்லை தன்னிடம் அப்படிங்கிறார், அறிவில்லை அப்படிங்கிறார் தன்னிடம். அப்படி பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. அடுத்தது அன்பால் ஐயா நின் அடியடைந்தார்க்கு அணுத்துணையும் உதவேன். உன்னை புரிந்து கொண்ட இறையை புரிந்து கொண்ட அந்த அடியவர்களுக்காவது நான் ஏதாவது உதவி செஞ்சுருக்கேனா அப்படின்னா அதுவும் அணு அளவு கூட உதவி செய்யலை அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறாரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தவம் புரியும் உலகிடை நான் ஏன் பிறந்தேன், நினது நல்ல திருவுளம் அறியேன். இப்படிப்பட்ட நல்ல உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், நீ என்னை இப்படி பிறக்க வச்சதுக்கான காரணம் எனக்கு தெரியலையே அப்படின்னு இறையிடம் கேட்கிறார், இயற்கையிடம் கேட்கிறார். நான் ஏன் பிறந்தேன் என்கின்ற மிக முக்கியமான கேள்வியை நாம் அத்தனை பேரும் கேட்டாக வேண்டிய சூழலில் நிற்கிறோம். காரணம், எத்தனையோ சாதனைகளை, எத்தனையோ ஆன்மீக புரட்சிகளை, எத்தனையோ தேடல்களை, எத்தனையோ வழிகாட்டுதலை, எத்தனையோ வெளிச்சங்களை, எத்தனையோ விளக்குகளை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கின்ற நம்முடைய வள்ளல் பெருமான் அவரே நான் ஏன் பிறந்தேன் என்று கேட்கும்போது நாம் அத்தனை பேரும் கேட்க வேண்டிய ஒற்றை கேள்வி இதுதான். கேட்டால் அந்த கேள்வி நம்மை எங்கே இட்டு செல்லும்? அருட்பெரும் சோதியிடம் இட்டு செல்லும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.